ஹாய் நண்பா, ஒரு சூப்பரான ஒரு மத்திய அரசு வேலை வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதை மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களால் ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சிக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவில் நல்லா இருந்தால் லைக் போட்டுருங்க, ஓகேவா? என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, ஒரு அஷூரன்ஸ் கம்பெனி. இது கவர்மெண்ட் செக்டரில் தான் வருது. ஸோ அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 170 போஸ்ட்டு எடுக்க போகிறாங்களாம். ஸோ ஆஃபீஸர் போஸ்ட்டு ஒரு நல்ல போஸ்ட் தான். இதுக்கு 170 வேக்கண்ட்டு. அதுலேயும் 10 ஷேட்டியாக தான் விட்டுருக்காங்க. ஸோ வேக்கண்ட் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸில் ஒரு 50 வேக்கண்ட்டும், ஜென்ரலிஸ்டில் 120 வேக்கண்ட்டும் எடுக்கிறாங்க. கேஸ்ட் வைஸ் செப்பரேட் பண்ணி போட்டுக்கிறாங்க, பிரித்து போட்டுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 170 வேக்கண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் 10th to 29th September 2024. அப்ளிகேஷன் ஃபீஸ் அதெல்லாம் அதுக்குள்ளேயே நீங்கள் கட்டி முடிச்சிடணும். ஸோ அந்த பீரியடில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்கும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு. அதில் ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க ப்ரிலிம்ஸை. அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13th October 2024. டென்டேட்டிவாக தான் விட்டுருக்காங்க. இதுக்கு கன்ஃபார்மாக கிடையாது. சீக்கிரமாக வைக்க வேண்டிய வாய்ப்பு, கொஞ்சம் லேட்டாகவும் வாய்ப்பு. ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 November. அதுலேருந்து 1 month அந்த டைம் பிட்வீனில் வைப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடில் தான். போஸ்டர்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் உங்களுக்கு போஸ்டிங் 5 years நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும், இல்லைன்னா 10 years வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் அதெல்லாம் சீக்கிரமாக கொடுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த ஒர்க்கு பாண்டு இருக்குது. ஸோ நீங்கள் 4 years கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதை குவிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒர்க்கு ப்ரெஷராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒர்க்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். சும்மா பாண்டு, ஸோ இது ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு, பெரிய போஸ்ட்னால ஸோ பாண்டு இதில் வச்சு அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் பேசிக் பே ஒரு 50,000 50,000 உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். ப்ளஸ் அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து 88,000 உங்கள் கையில் வரத்துக்கு, அப்ராக்சிமேட்லி 88,000 உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 88,000 பேசிக் பேனாலே யோசிக்க வேண்டியது தான். ஸோ நல்ல ஜாபு, நல்ல ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு, எல்லோரும் எதிர்பார்க்குற ஜாபு இதுதான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கலையே அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமும் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலிஸ்ட்டுக்குன்னா கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு நீங்கள் இது 2ல் இன்னும் ஒன்று படிச்சிருந்தாலே போதுமானலாம். அதில் 60% எடுத்திருந்தாலே போதுமானது. இல்லை நீங்கள் SC ST இதே PWBD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 55% எடுத்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதே ஸ்பெஷலைசேஷனுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தா நீங்கள் CA சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லைன்னா கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் என்ன 60% நீங்கள் மார்க் எடுத்துக்கணும். இதே SC STனா 50%. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது, ஓகேவா? ஏஜ் மினிமம் 21 ஏஜ் 30 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும், OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும், இதே PWBD பர்சனாக இருந்தீங்கன்னா 40 PWBD பர்சனாக இருந்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே எக்ஸர்வீஸ் மேன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா?
நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் தான். எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கு வந்து 100 மார்க்கு டோட்டலாக வந்து 100 மார்க்கு. ஸோ 1 மணி நேரம் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கும். அதில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனு அதே தான். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு வைப்பாங்க. ஓகேவா, 200 மார்க்கு வைப்பாங்க. அதுக்கு வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட்னா ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜு, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீமு, அடிஷ்னல் டெஸ்ட் டு அசஸ் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ், ரெவலண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு 40 மார்க்கு வந்து கொஸ்டின் வரும். ஓகேவா, மற்ற எல்லாமே சேம் தான். ஸோ டோட்டலாக வந்து 200 மார்க்ஸு, 2.5 மணி நேரம், 2.55 2.5 ஹவர்ஸ் வந்து நடக்கும். இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு இருக்குது. 1/4 வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ வந்து அதில் வந்து செலக்ட் ஆனால் மட்டும் தான் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் வந்து வேலிட் கால், ஃபோட்டோ, ஐடென்டிட்டி ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அது வந்து கிளியராக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களும் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது SC/ST கேண்டிடேட்னா 100 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். ST/ST கேண்டிடேட்டை தவிர்த்து மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 850 ரூபா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா இதே SSCனா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. யோசிக்க வேண்டியதுன்னா உங்களால் முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இருக்குது. உங்களுக்கு இது நீங்கள் புதுச்சேரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடுனா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்லலாம் உங்களுக்கு வந்து சென்டரு இருக்குது. ஓகேவா, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பா. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனு. மற்றெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் கீழே வந்து லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா SSC அதேமாரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுவீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக இது கிராக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு 170 வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டேட்லேயே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.